ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான ஒரு சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திட்டு கொஞ்சமாக பூண்டையும் நல்லா துருவி இது கூட சேர்த்துருக்கேன். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணினா போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன்லேருந்து வர தண்ணியே அதுக்கு வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இது கூடவே பொடியாக நறுக்கினேன் பச்சை மிளகா, பொடியாக நறுக்கினேன் வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சம் பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் லைட்டாக வதங்கினா தான் நல்லா க்ரன்ச்சி டேஸ்ட்டோடு இருக்கும். கடைசியாக மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக மயனீஸும் லைட்டாக டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற சிக்கனோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைனஸ் போடுறதுக்கு விருப்பம் இல்லாட்டி நல்லா தயிர், கெட்டி தயிராக சேர்த்துட்டு கூட நீங்கள் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நான் இப்போ நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூடவே மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே அதே மாதிரி ப்ரெட்டை வச்சு கையாலேயே வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. பேனை வந்து மீடியம் ஹீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக அதில் பட்டர் இல்லாட்டி ஆயில் தேய்ச்சா கூட போதும். இந்த மாதிரி வச்சுட்டு வெயிட்டுக்காக நான் மேலே ஒரு பிளேட் வச்சு தேங்காய் ஊற்றி தான் வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லாவே அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு நீங்கள் வெயிட் வைக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த சிக்கனும் நல்லா வெளியே விழுகாமல் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரி 2 சைடும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா சிம்மிலே வச்சு எடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இது கருகி இருக்கிற மாதிரி தெரியுது. நேரில் அது நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. கருகலால் நல்லா ரோஸ்ட் ஆகி இருந்துச்சு. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் சாண்ட்விச் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.